பனி பொழியும் தேசத்தின் இளவரசி எலினாவோட கதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எலினாவின் தந்தை மகாராஜா அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. நான் உங்களை காப்பாற்றுவேன். எலினா, காட்டுக்குள் ஒரு அதிசய மலர் இருக்கிறது, அதை கொண்டு வந்தால். உடனே நான் அதை கொண்டு வருகிறேன். எலினா, அது அவ்வளவு எளிதாக கிடைக்காது. பல தடைகள் தாண்டி நீ கொண்டு வர வேண்டும். என் அப்பாவின் உயிரை காப்பாற்ற நான் அந்த அதிசய மலரை எடுத்து வருவேன். அது ஆபத்து எலினா. எலினா தன்னுடைய அப்பாவை காப்பாற்றுறதுக்காக அரண்மனையிலிருந்து மந்திர துடுப்பத்தில் பறந்து சென்றார். எலினா மந்திர துடுப்பத்தில் பறந்து கருப்பு நிற ஆபத்தான காட்டுக்குள் சென்றார். இளவரசி எலினாவை கருப்பு நிற மரங்களின் கிளைகள் பிடித்தது. அதை தன் மந்திர கோலால் அழித்தாள். அடுத்ததாக மந்திர சாவியை எடுக்க ஒரு பூக்கள் நிறைந்த காட்டுக்குள் நடந்து சென்றாள். இளவரசி எலினா பூக்கள் நிறைந்த காட்டுக்குள் நடந்து சென்று மந்திர சாவியை தேடினாள். பூக்கள் நிறைந்த காட்டுக்குள்ளே ஒரு குகையின் உள்ளே ஒரு பாம்பு இருந்தது. அதை பார்த்து எலினா பயந்தாள். அந்த பாம்பின் சிந்தனையை மாற்ற எலினா ஒரு மேஜிக் செய்து ஒரு பவுலில் அதற்கு பால் வைத்தாள். பாம்பு பால் இருக்கும் குகைக்குள் சென்றது. எலினா மந்திர சாவியை எடுத்தாள். மந்திர சாவியை எடுத்துக்கொண்டு மந்திர தொடப்பதில் பறந்து பெரிய கோட்டையிலிருந்து மந்திர சாவியை கொண்டு திறந்தாள். மந்திர சாவியால் பெரிய கோட்டையின் கதவை திறந்த எலினா அதற்குள்ளே நடந்து சென்றாள். உள்ளே சென்ற எலினாவை அற்புத மலரை பாதுகாத்த டிராகன் அவளை தாக்கியது. நெருப்ப தடு, அது வேலை செய்கிறது. எலினா தன்னுடைய மந்திர கோலால் டிராகனை கட்டுப்படுத்தினாள். அடுத்ததாக அற்புத மலரை கையில் எடுத்துக்கொண்டு தன்னுடைய மந்திர துடுப்பத்தில் பறந்து அரண்மனைக்கு சென்றாள். வைத்தியரிடம் அற்புத மலரை கொடுத்தால் அவர் அதை வைத்து மகாராஜா உயிரை காப்பாற்றினார். இந்த மலர் உயிர் தரும். அற்புத மலரால் மகாராஜாவின் உடல்நிலை சரியானது. மகாராஜாவும் எலினாவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். இந்த மாதிரி கதைகள் பார்க்க ராஜாஸ் கிரியேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.